அன்பு நேயர்களே, கடந்த பகுதியில் மனக்கண்ணாடியை தூய்மைப்படுத்துவதைப் பற்றி பார்த்தோம். இப்போது அந்த பிராமணன் ஒரு மிக முக்கியமான கேள்வியில் கேட்கிறான். சுவாமி, ஒருவன் தன் மனதை தூய்மைப்படுத்தி ஞானம் பெற்றுவிட்டால் அவன் அத்தோடு உலகத்தை விட்டு ஓடிவிட வேண்டுமா? அவன் எப்படி மற்றவர்களோடு பழகுவான்? இந்த கேள்வி நம் எல்லாருக்குமே உண்டு. ஆன்மீகம் என்றால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு காட்டுக்குப் போவதா என்று நாம் நினைக்கிறோம். அதற்கு அந்த சித்தர் ஒரு புன்னகையுடன் பதில் சொல்கிறார். சித்தர் சொல்கிறார், மகனே, உண்மையான ஞானி என்பவன் உலகத்தை விட்டு ஓடுபவன் அல்ல, உலகத்திற்குள்ளே இருந்து கொண்டும் உலகத்தால் பாதிக்கப்படாதவன். அவன் ஒரு தாமரை இலை போன்றவன். இதை ஒரு அழகான உதாரணம் மூலம் அவர் விளக்குகிறார். தாமரை இலை தண்ணீரில்தான் வளர்கிறது, தண்ணீரின் மேலேதான் மிதக்கிறது. ஆனால் அதன் மேல் ஒரு சொட்டு தண்ணீரை ஊற்றினால் கூட அது இலையில் ஒட்டாது, முத்துப்போல உருண்டு ஓடிவிடும். அதுபோல ஞானி என்பவன் குடும்பத்தில் இருப்பான், தொழில் செய்வான், மக்களிடம் பழகுவான். ஆனால் எதன் மீதும் அவனுக்கு எனது என்கிற பற்றிருக்காது. அவர் இன்னும் ஆழமாக சொல்கிறார், ஞானிக்கு இன்பம் வரும்போது அவன் துள்ளிக் குதிப்பதில்லை, துன்பம் வரும்போது அவன் துவண்டு போவதில்லை. ஏன் தெரியுமா? அவன் ஒரு சினிமா பார்ப்பவனைப் போன்றவன். யோசித்துப் பாருங்கள், நாம் ஒரு படம் பார்க்கிறோம். திரையில் ஒரு பெரிய வெள்ளம் வருவது போல காட்டுகிறார்கள். அதை பார்த்து நாம் பயந்து தியேட்டரை விட்டு ஓடுகிறோமா? இல்லை. ஏனென்றால் அந்த வெள்ளம் திரையில்தான் ஓடுகிறது, நம்மேல் படாது என்று நமக்கு தெரியும். அதுபோல ஞானி என்பவன் தன் வாழ்க்கையில் நடக்கும் நாடகங்களை பார்க்கிறான். உடல் மாறுகிறது, சூழ்நிலை மாறுகிறது, உறவுகள் வருகின்றன, போகின்றன. ஆனால் அவன் இதையெல்லாம் ஒரு சாட்சியாக, விட்னஸ், நின்று பார்க்கிறான். சித்தர் சொல்கிறார், நீ ஒரு விருந்தினரைப் போல இந்த உலகத்தில் வாழ். ஒரு விடுதியில் தங்கும் பயணி இந்த கட்டில் என்னுடையது, இந்த அறை என்னுடையது என்று உரிமை கொண்டாட மாட்டான். கிளம்பும் நேரம் வந்ததும் அமைதியாக கிளம்பி விடுவான். அதுபோல நீ இரு. இந்த இடத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறார், அர்ஜுனா, நீ இந்த உலகத்தின் மீது உரிமை கொண்டாடினாய். என் மக்கள், என் நாடு என்று நினைத்தாய். அதனால்தான் உனக்கு துக்கம் வந்தது. நீ ஒரு கருவியாக மட்டும் இருந்து சாட்சியாக பார்த்திருந்தால் போர் உன்னை பாதிக்காது. நமது வாழ்க்கையில் நாம் பல நேரங்களில் இது என்னுடையது என்று பிடித்துக் கொள்வதால்தான் வலி வருகிறது. நாம் எதையும் கொண்டு வரவில்லை, எதையும் கொண்டு போகப் போவதும் இல்லை. இடையில் கிடைத்ததை அனுபவிக்கும்போது பயணி என்கிற மனநிலையில் இருந்தால் வாழ்க்கை ஒரு பாரமாக இருக்காது. பிராமணன் கேட்கிறான், சுவாமி, இந்த சாட்சி நிலையை அடைவதற்கு ஏதேனும் வழிமுறை இருக்கிறதா? என் மனம் அடிக்கடி பழைய நினைவுகளுக்குள் இழுக்கப்படுகிறதே. சித்தர் அடுத்து சொல்லப் போகும் அந்த பஞ்ச கோசங்கள், 5 உரைகள் பற்றிய விளக்கம் மனித உடலின் அடுக்குகளை பிரித்துக் காட்டும் ஒரு அறிவியல் போன்றது. அதை அடுத்த பகுதியில் பார்ப்போம்.